கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து மூதாட்டிகள் முதியவர்கள் கொலை செய்யப்படுறாங்களா? ஓகே, இது ஒரு ரீசன் சொல்றேன். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து கொலைகள் அதிகமாக நம்ம வருஷம் நீங்கள் ஆவரேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தென் மண்டலத்தில் பொதுவாகவே ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து மொத்தம் வந்து 10 மாவட்டங்கள் இருக்குது. பெரிய மாவட்டங்கள் எல்லாமே பெரிய மாவட்டங்கள், பாப்புலேஷன் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்கும். நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ஸும் ஜாஸ்தி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆவரேஜாக தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமான கொலைகள் இருக்கும். ரெண்டாவது அதிகமாக ரிப்போர்ட் ஆகிறது வந்து மேற்கு மண்டலம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து நார்த்தாக இருக்கும், இல்லை சென்ட்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ரீசன் என்னன்னா, இங்கே வந்து பல காரணங்கள், அதாவது ஒரு மர்டர் வந்து ஒரு பேஷனேட் கிரைம் மாதிரி. ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கும், இல்லை ஃபேமிலி அப்பா பையன் பிரச்சனையா இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கும், இல்லை வேற ஏதாவது காதல் தகராறுகள் அது மாதிரி இருக்கும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. நீங்க கேட்ட அந்த குறிப்பாக வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து அட்டாக் பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் நாங்கள் எடுத்த டேட்டால பாத்தீங்கன்னா மொத்தம் 26 கொலைகள் ஃபார்ம் ஹவுஸ்ல மட்டும் நடந்திருக்குது. 26 பீப்புள். நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13, இப்போ ஒரு 13. அது ஆல்மோஸ்ட் அந்த இது ட்ரெண்ட் சேமா இருக்குது. இது கண்டிப்பா குறைக்கணும். இப்போ அதுக்கு நாங்கள் ஸ்டெப் தான் ஃபர்தர் என்ன பண்ணீங்கன்னா, பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, இந்த சிசிடிவி கேமரா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சொல்றது, இன்னும் பல இடங்கள்ல இந்த வாட் இஸ் இட் வார்னிங் சிஸ்டம்ஸ் ஏன்னா ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம், எந்த அளவுக்கு நம்மளால மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா போட முடியுமாங்கிறதுக்காக. ஒரு சப்டிவிஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் பெருந்துறை சப்டிவிஷன்ல மட்டுமே சுமார் 3500 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு அவ்வளவு போலீஸ் இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் ரீச் பண்றது, கவர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நீங்க ஃபிளைட்ல இருந்து நீங்க இந்த பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனரியா தெரியும், எங்கேயா 1 or 2 ஹவுசஸ் தெரியும். ஸோ அப்போ அந்த ஹவுசஸ்க்கு வந்து மெயின் ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்றோம்னா, மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா போடுறதுக்கு கொஞ்சம் மக்களை கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக இந்த வார்னிங் சிஸ்டம்ஸ், எனிதிங் சைரன் மாதிரி, ஏதாவது சப்போஸ் இந்த சோலார் இதில் வச்சு ஏதாவது பண்ணோம்னா அதுக்கு we are working on that also. அதுவும் மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு எடுத்து பண்ணோம்னா கொஞ்சம் கண்டிப்பாக இன்னும் ஃபர்தரா நம்மளால குறைக்க முடியும். சிசிடிவி கேமரா பொறுத்தது சேலம் சிட்டியை பொறுத்தவரை 11,250 கேமரா இருக்கு. ஆனா செயல்பாட்டில் உள்ள கேமரா எவ்வளவு? அதை வந்து ஃபர்தரா இல்ல அது எல்லாம் இப்ப எல்லாமே ரிப்பேர் ஆனாலோ ஃபர்தர் சாஞ்சு கிடந்தாலோ இப்படி கிடந்தாலோ யாருமே இல்ல எல்லாமே ஜியோ டேக் பண்ணி இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டும் கொடுத்திருக்காங்க சிசிடிவி கேமரா மெயின்டைன் பண்றதுக்கு. ஃபண்ட் ஹஸ் ஆல்சோ பீன் சாங்ஷன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாம் ஜியோ டேக் பண்ணி ஸ்டேட் டெக்னிக்கல் சர்வீசஸ் மூலமா அதுவும் நடந்துட்டு இருக்குது. சுமார் நியர்லி அபவுட் 3 to 4 lakh கேமராஸ் வந்து ஜியோ டேக் பண்ணிட்டாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா. ஸோ எந்த இடத்துல கேமரா இருக்குது, அந்த எந்த பொசிஷன்ல இருக்குது, அது லேட் லாங் எல்லாமே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கண்டிப்பா நல்லா பண்ண முடியும், கண்டிப்பா சிறப்பாக பண்ணலாம். கண்டிப்பா போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் வந்து ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதாவது எங்களுக்கு கண்டிப்பா தேவைதான், ஸ்ட்ரென்த் கண்டிப்பா நிச்சயமா எங்களுக்கு தேவைதான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபோர்காஸ்ட் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் ஈவென்ட்ஸ் இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், இல்ல ஒரு கான்ஃபரன்சஸ் நடக்கும், மீட்டிங்ஸ் நடக்கும், விஐபி விசிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது எங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். அட் த சேம் டைம் கிரைமும் கேசஸ் ரிப்போர்ட் ஆகும். பிளஸ் மற்ற ஸ்பெஷல் லாஸ், லோக்கல் லாஸ் என்போர்ஸ்மெண்ட் அதுவும் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சா பிடிக்கிறது, சாராயம் பிடிக்கிறது, லாட்டரி கேஸ், இது எல்லாம் பார்க்கும்போது ஹெவியான ஒர்க் லோடு தான். இது எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா, ஒரு சில ஸ்டேஷன்ல வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு சில ஸ்டேஷன்ல ஹெவியா இருக்கும். இப்போ எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எங்க ஒர்க் லோட் கம்மியா இருக்கோ அங்க இருக்க ஸ்ட்ரென்த் எடுத்து கொஞ்சம் எடுத்து ஒர்க் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓரளவு எங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்றோம் ஆக்சுவலா. பட் கண்டிப்பா ஸ்ட்ரென்த் தேவைதான். மற்ற மதங்களுக்கு வந்து அனுமதி கிடைச்சது, இந்து மதங்களுக்கு மட்டும், இந்து மத நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இல்ல தவறான செய்தி. அது வந்து அதாவது வந்து யாருக்கும் வந்து அவங்ககிட்ட கொஸ்டினர் கொடுத்து அந்த எந்த போர்காஸ்டா இருந்தாலும் சரி, அவன் கேள்விகள் பதில்கள் சரியா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பெர்மிஷன் கொடுப்பாங்க. கொடுக்காம யாருக்கு இருக்கிறது கிடையாது. இல்ல அதாவது வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்குது, அதுக்கு இன்னும் பதில் வரல. ஹைகோர்ட்ல மேட்டர் திருப்பி அகைன் 12th கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்து திருப்பி அகைன் 13th ஹியரிங் இருக்குது நினைக்கிறேன். 10 முடிவு பண்ணாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.